SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுராவின் தேர்தல் கால வாக்குறுதிகள் கேள்வி எழுப்பும் மஹிந்த தரப்பு. வாகனம் வாங்க காத்திருப்போதுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. வாக்குமூலம் அளிக்கச் சென்ற முன்னாள் MP கைது வெளியான பின்னணி. கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற யாழ் தம்பதியினர் விமான நிலையத்தில் கைது. மருமகன் தாக்கியதில் மாமனார் மரணம். மீண்டும் போர் மூலம் அபாயம், எதிரிகளுக்கு ஈரான் விடுவித்துள்ள அறிவிப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசு தேர்தல் காலங்களில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. அவ்வாறான நிலைமையில் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை மாத்திரம் இவ்வாறு செயற்படுத்த முடியும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடு சுதந்திரமடைந்த பின்னர் சுபீட்சமான காலப்பகுதி என்றால் அது மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியை தான் கூற முடியும். பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டு பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அதை யாரும் மறந்துவிட முடியாது. வரவு செலவு திட்டத்தில் எம்மால் குறிப்பிடப்பட்ட அனைத்தையும் நான் நிறைவேற்றுவோம். ஆனால் அரசு தேர்தல் காலங்களில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. அவ்வாறான நிலைமையில் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை மாத்திரம் எவ்வாறு செயற்படுத்த முடியும்? அவை வெறும் ஏட்டில் மாத்திரமே காணப்படுகின்றன. மக்களை ஏமாற்றி போலியான வாக்குறுதிகளை வழங்கினார்கள். தற்போது அவ்வாறான வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். இதனை மக்களும் நன்கு உணர்ந்து கொள்வார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை கொள்வனவு செய்யும் நோக்கில் முன்னதாகவே பணம் செலுத்த வேண்டாம் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் வாடிக்கையாளரிடம் கோரிக்கை விடுவித்துள்ளது. அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் இலங்கை வந்த பின்னர் வாகனங்களை கொள்வனவு செய்யுமாறு இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாந்த் மனகே தெரிவிக்கையில், வாகனங்களுடன் இலங்கைக்கு வரும் முதலாவது கப்பல் பிப்ரவரி 13 ஜப்பானிலிருந்து புறப்பட்டுள்ள நிலையில் விரைவில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடையும். வாகன இறக்குமதி செய்யும் போது ஜப்பானிய வங்கிகள் இலங்கை வங்கிகளின் கடனுதவி கடிதங்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்ற வதந்திகள் உண்மையில்லை. கடந்த அரசாங்கத்தின் போது ஏற்பட்ட பிரச்சனைகளினாலும் அப்போதைய அரசாங்கத்தின் தலையீட்டினால் கடன் பத்திரங்கள் ரத்து செய்யப்படுவதாலும் வாகன இறக்குமதியில் சில சிக்கல்கள் ஏற்பட்டன. ஆனால் தற்போது அந்த பிரச்சனைகளை தீர்க்கும் நிலை வந்துள்ளது. அதன்படி கடன் கடிதங்களை ஏற்றுக்கொள்வது தொடர்பாக 90 விதமான பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுள்ளன. வாகனங்களின் இறக்குமதி வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது. இதனால் எந்த பிரச்சனைகளையும் இல்லை. வாடிக்கையாளர்கள் ஜப்பான், ஐரோப்பியா, தாய்லாந்து மற்றும் துபாய் போன்ற நாடுகளிலிருந்து வாகனங்களை வாங்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் புத்தளம் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தா அபிஷேகர் மற்றும் அவரது மகன் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் நிகழ்நிலை மோசடி விசாரணை பிரிவுக்கு வாக்குமூலம் அளிக்க வந்தபோது இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சட்டவிரோதமாக ஒருங்கிணைக்கப்பட்ட சொகுசு காரை பிரித்து மறைத்து வைத்த சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவின் நிகழ்நிலை மோசடி புலனாய்வு பிரிவு கடந்த 6 அதிகாலை தொடர்புடைய காரின் மறைக்க வைக்கப்பட்ட பாகங்கள் கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற இலங்கையைச் சேர்ந்த தமிழ் தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டணக்க விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறை அதிகாரிகளால் நேற்று அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலியான விசாக்களை பயன்படுத்தி ஜப்பான் வழியாக கனடா செல்ல முயற்சித்த நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் என விசாரணையின் மூலம் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட கணவருக்கு 40 வயது எனவும் மனைவிக்கு 34 வயது எனவும் தெரிய வந்துள்ளது. மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் உள்ள சின்னவேம்பு கிரான் பிரதேசத்தில் மருமகன் தாக்கியதில் மாமனார் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் சின்னவேம்பு கிரான் பிரதேசத்தைச் சேர்ந்த 66 வயதுடைய ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து தெரிய வருவதாவது, குறித்த நபரின் மகளுக்கும் மருமகனுக்கும் இடையே வாக்குவாதத்தை அடுத்து மருமகன் மகளை தாக்கியதை அடுத்து அதனை கண்டு அவர் ஏன் தாக்குகிறீர்கள் என கேட்டுள்ளார். இந்நிலையில் அவர் மீது மருமகன் பொல்லால் தாக்கியதை அடுத்து அவர் படுகாயமடைந்து தரையில் விழுந்து உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து தாக்குதல் நடத்தியவரை போலீசார் கைது செய்ததுடன் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்க நீதிமன்றம் அனுமதியை பெறும் நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உலகச் செய்திகள்.
ஈரானின் முரண்பாடுகளை விதைக்கும் முயற்சியில் எதிரிகள் பயன்படுத்தும் மென்மையான போர் தந்திரோபாயங்களுக்கு எதிராக ஈரானின் உச்ச தலைவரான அலி கமெனி எச்சரிக்கை விடுவித்துள்ளார். ஈரானின் எதிரிகள் என இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை குறிப்பிட்டு மென்மையான போர் அச்சுறுத்தல்கள் மூலம் பிரச்சினைகளை உருவாக்க முயல்வதாக அதன்போது அலி கமெனி தெரிவித்துள்ளார். தற்போது கடுமையான பாதுகாப்பு அல்லது எதிரியின் ராணுவ அச்சுறுத்தல்கள் குறித்து தங்களுக்கு எந்த கவலை இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஈரான் அத்தகைய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள வலுவான திறன்களை கொண்டுள்ளதாகவும் அதன் மக்களுக்கு உயர்மட்ட பாதுகாப்பை உறுதி செய்கின்றதாகவும் அலி கெமினி கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனுராவின் தேர்தல் கால வாக்குறுதிகள் கேள்வி எழுப்பும் மஹிந்த தரப்பு. வாகனம் வாங்க காத்திருப்போதுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. வாக்குமூலம் அளிக்கச் சென்ற முன்னாள் எம்பி கைது வெளியான பின்னணி. கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற யாழ் தம்பதியினர் விமான நிலையத்தில் கைது. மருமகன் தாக்கியதில் மாமனார் மரணம். மீண்டும் போர் மூலம் அபாயம், எதிரிகளுக்கு ஈரான் விடுவித்துள்ள அறிவிப்பு.